அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம AutoCAD 2025ல் நம்ம சப்ஸ்கிரைபர் சண்முகம் கேட்ட இந்த டிராயிங்கை எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இந்த டிராயிங் நம்மளுக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. நம்ம சண்முகம் வந்து இதை அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ அவருக்கு வந்துட்டு இந்த டிராயிங்கை AutoCADல ட்ரா பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதில் இன்னுமே டைமென்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து தேவையான டைமென்ஷன்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துல உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த டிராயிங்கை நீங்கள் AutoCADல ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த வீடியோவை நீங்கள் இந்த டிராயிங்கை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இல்லை இன்பிட்வீன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா மறுபடியும் நம்ம வீடியோ திறந்து பாருங்கள். நான் எப்படி இந்த டிராயிங்கை ட்ரா பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து AutoCAD சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கேனுங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து யூனிட்ஸ் செட் பண்ணிக்கிறேன். ஸோ யூனிட்ஸ் வந்துட்டு எனக்கு இன்ச்சில் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு மில்லிமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து லிமிட்ஸ். ஸோ லிமிட் வந்து நீங்கள் எந்த ட்ராயிங் சீட் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த ட்ராயிங் சீட் சைஸுக்கு நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ நான் வந்துட்டு 294x210 A4 ட்ராயிங் சீட் சைஸ் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது ஜூம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு இந்த ட்ராயிங்கு டைமென்ஷன்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது என்ன அப்படிங்கிறத பற்றி ஜஸ்ட்டு பார்த்துட்டு வரலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து இப்போது இந்த டார்க் மோடு AutoCADல வந்து டார்க் மோடு வச்சுருக்கேன். இந்த விசிபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து இந்த டார்க் மோடு வச்சு ட்ரா பண்ணால் ஈஸியாக இருக்கா, இல்லை ஒயிட் மோடு வச்சு ட்ரா பண்ணால் ஈஸியாக இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஃபர்தராக இதுக்கப்புறம் வரக்கூடிய ட்ராயிங்ஸ் எல்லாம் வந்து அந்த மோடுக்கு நான் சேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வந்துருக்கு. அடுத்தது இந்த சர்க்கிளை இந்த சர்க்கிளை சுற்றி 2 ரிங்கு வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் 140 மில்லிமீட்டர் தாங்க. அடுத்தது இது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம என்னென்ன கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம் இந்த ட்ராயிங்க்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு சர்க்கிள் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த எலிப்டிக்கல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எலிப்ஸ் கமாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு இதை ட்ரா பண்ணலாம். அடுத்தது 10 mm ஆப்செட் ஆகிருக்கு. ஸோ ஆப்செட் கமாண்ட் யூஸ் பண்ணி வெளியே நம்ம வந்து 10 mm க்ரியேட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ நான் வந்துட்டு சர்க்கிளில் போயிட்டு ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணி டயாமீட்டர் 140க்கு என்ட்ரு பண்ணுறேன். அடுத்தது நான் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் லேயர்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா லேயர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட் இப்போது லைன் போயிட்டு ஸோ இது நான் வந்து இப்படி கிளிக் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இங்கேருந்து இன்னொரு சென்டர் லைன் ட்ரா பண்ணிட்டேங்க. நான் வந்து ஜஸ்ட் இந்த சென்டர் லைனோட கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், நம்மளுக்கு வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் லேயர்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆஸ் பர் லேயர்ஸ் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது நம்மளுக்கு வந்து எலிப்ஸ் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தோம். அந்த எலிப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், கிரியேட் அன் எலிப்டிக்கல் ஆர்க். நம்மளுக்கு வந்து 3 பாயிண்ட் வேணும். இந்த டாப்பில் ஒரு பாயிண்ட் வேணும், பாட்டமில் ஒரு பாயிண்ட் வேணும், அண்ட் தென் வந்துட்டு இந்த சென்டரில் ஒரு பாயிண்ட் வேணும். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இது வந்து 0,0 எடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக இந்த பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கோஆர்டினேட் கொடுக்கறது மூலமாகவும் ட்ரா பண்ணலாம். இல்லை எனக்கு கோஆர்டினேட் இந்த கால்குலேட் பண்ணுறதெல்லாம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க டேரெக்டாக ஒரு லைன் யூஸ் பண்ணி அந்த பாயிண்ட்டை பிக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. இந்த பாயிண்ட் வந்து 6ன்னு கொடுத்துருக்கோம், 16 கொடுத்துருக்கோம். இதோட ஹைட்டுமே வந்து 60 தானுங்க. இதுவும் 60 தான், இது ஹைட்டும் 60 தான். ஏன்னா இது வந்து சர்க்கிள் அப்படிங்கிறனால இது கரெக்டாக இந்த பாயிண்ட் 60 தான் வந்திருக்கும். அடுத்தது இங்கே 60 இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இதோட பேக் சைடும் இங்கேயும் வந்து 60 தான். ஸோ இங்கேயும் 60 பண்ணிக்கலாம், இங்கேயும் 60 பண்ணிக்கலாம். அடுத்தது இதோட கேப் வந்து 25. இது நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்க, இந்த 3 பாயிண்ட்டையும் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா எலிப்ஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட்டு ஜஸ்ட் நீங்கள் 3 பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த எலிப்டிக்கல் ரிங்கு க்ரியேட் ஆகிரும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு லைன் போயிட்டு இந்த மிடிலிருந்து டாப்பில் வந்து 60, அதே மாதிரி இந்த பக்கம் இதை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இதுவும் ஒரு 60. எனக்கு இந்த ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் கிடச்சிருச்சு. அதே மாதிரி பாட்டம்லேயும் இங்கேருந்து கீழே வந்து 60, 6 கொடுத்துட்டேன். நான் ஜஸ்ட்டு யூ கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். அண்டு மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு 60, இதையும் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு மறுபடியும் இங்கே ஒரு 60. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் கிடச்சிச்சு, செகண்ட் பாயிண்ட் கிடச்சிச்சு, தேர்டு பாயிண்ட்டுக்கு ஜஸ்ட் நான் லைன் போயிட்டு இங்கேருந்து கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ணணும். இந்த லைன் நம்மளுக்கு 45 டிகிரி ஆங்கிள் வேணும். ஸோ நீங்கள் போலாரில் போயிட்டு 45 டிகிரி ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 45 டிகிரி ஆங்கிள் காட்டும். இங்கே பாருங்கள், இது 0 டிகிரி, 45 டிகிரி, 90 டிகிரி,
135, 180, 225. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து 25. ஜஸ்ட் இந்த 225ல வச்சுட்டு 25ன்னு என்டர் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் கிடச்சிரும். இப்போ எனக்கு 3 பாயிண்ட் கிடச்சிருச்சு. இப்போ நான் வந்து இந்த எலிப்ஸில் போயிட்டு ஆக்சிஸ் எண்ட் எலிப்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட், இந்த பாயிண்ட். இப்போ பாருங்கள் எனக்கு அழகாக கிடச்சிருச்சு. நான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸ்ட்ரா லைன்லாம் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போது ஆப்செட் போய்க்கலாம். நீங்கள் ஆப்செட் கமாண்ட் இருக்குது. ஆப்செட்டில் போயிட்டு ஃபஸ்ட் எடுத்ததுமே நமக்கு டிஸ்டன்ஸ் தான் கேட்குது. டிஸ்டன்ஸ் வந்து 10 mm கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். அடுத்தது இது கிளிக் பண்ணிவிட்டு வெளியே கிளிக் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இது கிடச்சிருச்சு. இதையே நான் வந்து இன்னொரு காப்பி எடுக்கணும். இதுக்கு 90 டிகிரி ஆப்போசிட்டில் நான் க்ரியேட் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற கமாண்ட் வந்துட்டு ரொட்டேட் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ண போகிறேனுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மூவுக்கும் பக்கத்தில் இருக்க ரொட்டேட் அப்படிங்கிறது. ரொட்டேட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நினைக்கலாம், இப்போ எப்படி நம்ம இது ரொட்டேட் பண்ணால் இருக்கிற ஆப்ஜெக்ட்டும் ரொட்டேட் ஆயிருமே அப்படின்னா. அப்படி இல்லை, இல்லை இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொட்டேட் கமாண்ட் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது இதோட பேஸ் பாயிண்ட் வந்து நான் மிடில் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி எனக்கு இப்போ ரொட்டேட் ஆகும். ஸோ ரொட்டேட் ஆகும்போது என்டையர் ஆப்ஜெக்ட்டே ரொட்டேட் ஆயிரும். பட் எனக்கு வந்து என்டையர் ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகக்கூடாது. ரிசோர்ஸ் ஆப்ஜெக்ட், அதாவது மெயின் ஆப்ஜெக்ட் அப்படியே இருக்கணும். இன்னொரு காப்பி எடுக்கணும். கீழே ஆப்ஷனில் பாருங்கள், லோயர் கார்னரில் காப்பி ரெஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் சீன் டைப் பண்ணி என்டர் பண்ணுறேன். காப்பி அப்படின்னா ஒரிஜினல் பார்ட் அப்படியே இருக்கும், நெக்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் மூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த சென்டர் லைன் இருக்கும், அந்த சென்டர் லைனில் டாப்பில் ஒரு ஜாயின் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட் அப்படியே கிடச்சிரும். ஸோ இப்போ ஒரிஜினலும் அப்படியே இருக்கும், டூப்ளிகேட்டும் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரிம் போயிட்டு தேவையில்லாத லைன்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரிம் பண்ணிடுங்க. கரெக்டாக பார்த்து எதெல்லாம் தேவையில்லையோ அதை மட்டும் ட்ரிம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அழகாக அந்த நம்மளுக்கு தேவையான மாதிரியான ட்ராயிங் கிடச்சிரும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, எல்லாம் ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ இந்த மிடில் பார்த்துக்குங்க எந்த லைன் ஓவர்லேப் ஆகுது அப்படின்னு. எனக்கு இது வந்து ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபுல்லாக வந்துருச்சு. என்டர். அடுத்தது நீங்கள் லேயர் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சென்டர் நீங்கள் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஜஸ்ட்டு டிலீட் பண்ணுறேன். அடுத்தது ஹேட்சில் போயிட்டு சாலிட் ஹேட்சிங் போய்க்கிறேன். இதில் டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது, நீங்கள் என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது இந்த ஒரு ஆரஞ்சு கலர் சூஸ் பண்ணுறேன். இந்த பார்ட்டும் இந்த பார்ட் ஓகே. இது வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகலை அப்படின்னு வருது. ஓகே. ஸோ என்டர். ஸோ இது கொடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே நான் இன்னும் டெலீட் பண்ணல, இந்த பார்ட் டெலீட் ஆகாமல் இருக்குது. ஸோ அகெயின் நான் வந்து இப்போது ட்ரிம் போயிட்டு இந்த ஒரு பார்ட்டையும் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ ட்ரிம் பண்ணும்போது பாருங்கள், இங்கே டாப்பில் ஒரு ட்ரிம் ஆகாமல் இருக்குது, இங்கே ஒரு ட்ரிம் ஆகாமல் இருக்குது. இதெல்லாம் பார்த்து கரெக்டாக ட்ரிம் பண்ணிக்கங்க. அடுத்தது அகெயின் நான் வந்து இப்போது ஹேட்ச் போயிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் இப்போ ஒரு க்ரீன் கலர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த லேயர் க்ரீனில் கொடுத்து என்டர் பண்ணிடுறேன். மறுபடியும் ஹேட்ச் போயிட்டு இன்னொன்று வந்து ஒரு ரெட் கலர் கொடுக்குறேன். ஸோ இந்த லைன் அண்ட் இந்த லைன் கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஹேட்சிங்கும் வந்துடும். ஸோ டிஃப்ரெண்ட் வியூஸ்லேயும் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ராயிங் நீங்கள் ஆட்டோகேடில் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம கேட்காம் தமிழ் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பாருங்கள். கேட்காமில் நிறைய கற்றுக்குங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.